வெல்கம் டு பேபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கற்பூரவள்ளி இலையை வச்சு ரசம் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு எண்ணெய், 2 தக்காளி, பெருங்காயம், 10 கற்பூரவள்ளி இலை, 10 பல் பூண்டு, தேவையான அளவு புளி, 5 வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளியை ஊற வச்சுக்கலாம். இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நம்ம தூசு ஏதாவது இருக்கும், அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற இந்த கோம்பை கட் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இலையை வாஷ் பண்ணி கோம்பு நீக்கியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா இலையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க இலையை நம்ம வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இலையை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். பிறகு நல்லா இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சா. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுட்டு மிளகு ஜீரகம் அரைக்கும் போது இதையும் சேர்த்து நம்ம அதோட அரைக்கணும். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து இப்போ நான் ரசத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, நம்ம வதக்கி வச்ச கற்பூரவள்ளி இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு ரொம்ப நைஸாக ஒட்டாமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்து வச்ச தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க கடுகு, எடுத்து வச்சுருக்க வெந்தயம், வரமிளகாவை நல்லா 2 கிள்ளி நல்லா போட்டுக்கிட்டு நல்லா காஞ்சிச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட தக்காளியை சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் மசைற வரைக்கும் நல்லா வதக்கிடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அரைச்சி வச்ச விழுதை இதில் நான் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்க்க போகிறோம். இப்போ புளி இதோட சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம தக்காளி வதங்க தான் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்க போகிறோம்.
நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். ரசம் பொங்கி வந்துருச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ரசம் கொதிக்க விடக்கூடாது. மருத்துவ குணம் நிறைந்த கற்பூரவள்ளி இலை ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.